எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல கொஞ்சமா சென்டென்சஸ் நம்ம கத்துக்குவோம். வாக்கியங்கள் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்ப்போம். எந்தெந்த வார்த்தைகள் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தெரியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், தெரியும் தெரியாது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஹிந்தியில அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல ஜான்தா அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஜான்தாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுவே கடைசியில ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அதே வார்த்தை அப்படியே மாறி இருக்கும், இன்னும் வேற வார்த்தையும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதும் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும். எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த தருணங்கள்ல யூஸ் பண்ணும், ஏன் இங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சு பேசுற அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷனோட நிறைய வாக்கியங்கள் நம்ம இங்க பார்த்திருப்போம். ரொம்ப பேசிக்காவும் இருக்கும், நீங்க நிறைய கத்துக்கிறது மாதிரியும் இருக்கும், வார்த்தைகளும் அதிகமா கத்துக்குவீங்க. வாங்க நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்னென்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஆரம்பிப்போம். நோட் பண்ணி வச்சு கத்துக்கிறது இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புது வார்த்தைகள் கத்துக்கும் போது கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துல வரும். அதே மாதிரி இந்த டிஃப்ரென்சஸ் ஒரு வார்த்தையிலேயே நிறைய வார்த்தைகள் ஹிந்தியில சொல்லும் போது அதையும் கவனிச்சு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோர் சே போலோ அப்படின்னா சத்தமா பேசுங்க. இத பாருங்க, நீங்க ஜோர கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோர் சே போலோ அப்படின்னா சத்தமா பேசு, போலோ அப்படின்னா பேசு, ஜோர்சேனா சத்தமா, பேசுங்க அப்படின்னா போலியே அப்படின்னு சொல்லணும். ஜோர் சே போலோ சத்தமா பேசு, ஜோர் சே போலியே சத்தமா பேசுங்க. சின்ன இடைவெளி, சோட்டாசா பிரேக், டீ குடிக்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம்ல. ஸோ அந்த சின்ன பிரேக், சின்ன இடைவெளிக்கு சோட்டாசா பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோட்டா அப்படின்னா சின்ன, இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சோட்டா மோட்டா, மோட்டான்னா கொஞ்சம் திக்கா இருக்கிறது, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறது, அதான் மோட்டான்னு சொல்லுவாங்க. சோட்டா அப்படின்னா சின்ன, சின்னங்கிறதுக்கு சோட்டா, சோட்டாசா பிரேக், சின்ன இடைவெளி. இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஏ ஏக் படா மௌகா ஹே. ஏ அப்படின்னா இது, ஏக் அப்படிங்கிறது ஒன்னு, ஒரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் அப்படின்னு சொல்லுவோம். படான்னா பெரிய, படா அப்படிங்கிறது பெரிய, மௌகா அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு தான் மௌகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாய்ப்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்கான வார்த்தை ஹிந்தியில மௌகா. புது புது வார்த்தைகளை நீங்க கத்துக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எங்கேயாவது யூஸ் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். ஏ ஏக் படா மௌகா ஹே, இது ஒரு பெரிய வாய்ப்பு. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம், சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதுக்கு ஹிந்தியில குச் தினோ பாத். 3 வார்த்தை தான். குச்சுங்கிறது கொஞ்சம், இது எல்லாருக்குமே மோஸ்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குச் குச் அப்படிங்கிற இதுல எல்லாம் நிறைய ஹிந்தி படங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கு, படத்தோட பெயர்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. குச்சுங்கிறது கொஞ்சம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். தினம் அப்படின்னா நாட்களுக்கு. இப்ப தின் அப்படிங்கும் போது நாளை குறிக்கிறதுக்கு தான், நாள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தின் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் அப்படின்னா நாட்களுக்கு, பிறகு அப்படின்னு சொல்றதுக்கு பாத், சில நாட்களுக்கு பிறகு. குச் தினோ பாத். ஆக்ரி அப்படின்னா லாஸ்ட், கடைசி, அதுக்குதான் ஆக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா ஒண்ணு, இந்த ஸ்வீட்லாம் நம்ம எங்கேயாவது எடுக்கும்போது கடைசியா ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுப்போம் பாருங்களேன். அந்த கடைசியா ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் ஆக்ரி பாத், ஏக் ஆக்ரி பாத். ஏக்னா ஒரு, கடைசியா ஒண்ணு, கடைசியா ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒருங்கிறத முன்னாடி போட்டாங்க. ஆனா இது பேச்சு வழக்குல ஏக் ஆக்ரி பாத் அப்படின்னா கடைசியா ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் ஆக்ரி பாத்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு கடைசியா, இதுக்கு மேல எதுவுமே இல்லை, அவ்வளவுதான், ஒன்னே ஒண்ணு முடிஞ்சு, கடைசியா ஒண்ணு, ஏக் ஆக்ரி பாத். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியா ஒண்ணு ஏக் ஆக்ரி பாத்.
ஏன் ஏக் ஆக்ரி பாத், அந்த கடைசி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில இருக்கிற வேர்டு ஆக்ரி. கடைசியா ஒண்ணுன்னு நம்ம சொல்லும்போது அதே மாதிரி ஹிந்தியில ஏக் ஆக்ரி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம கடைசிங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு படிச்சோம். ஸ்கிரீனையே பார்க்காம ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுதான் ஆக்ரி அப்படின்னு சொல்லி படிச்சோம். கடைசி தடவை என்ன சொல்லணும்னு லைட்டா யோசிங்க. கடைசி தடவை. கடைசிங்கிறதுக்கு வேர்டு தெரியும், ஆக்ரி. தடவை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், பார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். தடவை தவணை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசி தடவை ஆக்ரி பார். ஆக்ரி பார். இப்போ ஸ்கிரீனை பார்க்காம நல்லா கவனிச்சு கேளுங்க. ஏ ரஸ்ஸி மஸ்பூத் ஹே, மூணு வார்த்தை தான். ஏ அப்படின்னா இந்த, இப்ப 2 வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். இந்த 2 வார்த்தையும் புது வார்த்தை. ரஸ்ஸி அப்படின்னா கயிறு, கயிறுக்கு தான் ரஸ்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மஸ்பூத் ஹே, அப்ப அந்த கயிறை என்னமோ சொல்றாங்க, அது என்னவா இருக்கு, அது என்னவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, வலிமையானதா இருக்கு. ஏ ரஸ்ஸி மஸ்பூத் ஹே, இந்த கயிறு வலிமையானது. வலிமையானது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன, பலவீனமானது. இந்த பலவீனமானது அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்ட்டு இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதோட ஆப்போசிட்டான வார்த்தை எல்லாமே நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் சொல்ல முடியும் நம்ம அந்த வார்த்தையை அப்படிங்கறது எல்லாமும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். புது வார்த்தைகள் கத்துக்கிறதுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். வாக்கியங்கள் வடிவமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க வந்துடலாம், ஏ ரஸ்ஸி மஸ்பூத் ஹே, இந்த கயிறு வலிமையானது. புதுசா 2 வார்த்தை, ரஸ்ஸி மஸ்பூத். ரஸ்ஸினா கயிறு, மஸ்பூத்னா வலிமையானது. இது என்னங்க பெரிய விஷயம், நான் இது ஈஸியா செஞ்சிட முடியும். இந்த எளிமையான அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா ஆசானி. ஆசானி எளிமையான, ஈஸியா அப்படிங்கறதுக்கு ஆசானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏத்தோன்னா இத, நான் மே அப்படின்னு சொல்லும்போது நான் ஈஸியாங்கிறதுக்கு ஆசானி சே, அந்த சே அப்படிங்கிறதுக்கு ஈஸியா, ஆசானி சே கர் சக்தா ஹூ, செய்ய முடியும். அந்த முடியும் அப்படிங்கறதுக்கு சக்தா அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். கர் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு, ஏதாவது செய்யறது பண்றது அப்படிங்கும் போது கரு அப்படிங்கிற வினை சொல்லதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க கர் சக்தா ஹூ, செய்ய முடியும். கர்னா செய்யறது, முடியும் அப்படிங்கிறதுக்கு சக்தான்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறோம். கர் சக்தா ஹூ, செய்ய முடியும். ஏ தோ மே ஆசானி சே கர் சக்தா ஹூ, நான் இதை எளிதா ஈஸியா செய்ய முடியும். இல்ல இது உண்மையானது இல்ல. இதுக்கு ஏ அஸ்லி நஹி ஹே, ஏன்னா இது அஸ்லி அப்படின்னா ரியலா இல்ல, உண்மையா இல்ல, ரியலா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அஸ்லி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. நஹி ஹே அப்படின்னா இல்ல, இது உண்மையா இல்ல, இது ரியலா இல்ல. இது நடுவுல அந்த ரியல் உண்மை அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தைங்கிறது யோசிச்சுக்கோங்க. கடைசியா இல்ல அப்படிங்கிறது, அது ரொம்ப ஈஸி. நஹி ஹே, இது உண்மையானது இல்ல, இது ரியலா இல்ல. ஏ அஸ்லி நஹி ஹே, நஹி ஏ அஸ்லி நஹி ஹே, இல்ல இது உண்மையானது இல்ல. அப்புறம் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஃபிர் கப். அப்புறம் அப்படிங்கறதுக்கு ஃபிர், கப்னா எப்போ அப்படிங்கறதுக்கு வென், அதுக்கான வார்த்தை கப். அப்புறம் எப்போ, ஃபிர் கப். அச்சா ஃபிர் மிலேங்கே, ஃபிர் சே மிலேங்கே. உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது பாக்குறீங்க, அவங்க கிட்ட பேசி முடிக்கிறீங்க அப்படிங்கும் போது சரிங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் அச்சா ஃபிர் மிலேங்கே. ஃபிர் அப்படின்னா அப்புறம், மிலேங்கேன்னா மீட் பண்றதுதான் மிலேங்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, ஃபிர் அப்படிங்கிறதுக்கு பிஹெச் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் தான் போட்டிருக்கேன். ஆனா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எஃப்ங்கிற சவுண்டை வச்சுதான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். அந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபிர் மிலேங்கே. आज के लिए ये रिपोर्ट रेडी है.
இதுல ஏ ரிப்போர்ட் ரெடி ஹே இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது, பாதி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஏங்கிறது இது இந்த ரிப்போர்ட் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த புதுசா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், இந்த ஆஜ் கேலியே, இது எதுக்காக அப்படின்னா ஃபார் டுடே, இன்றைக்கு, இன்றைக்கு இந்த ரிப்போர்ட் ரெடி, இன்றைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆஜ் கேலியே ஸ்பெஷல் கானா ரெடி ஹே அப்படின்னு சொல்லலாம். கானானா சாப்பாடு, இன்றைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி, ஆஜ் கேலியே स्पेशल खाना रेडी है. मैं उसे कभी नहीं मिला அப்படின்னா நான் அவரை சந்திச்சதே இல்லை. அவரைங்கிறத விட அவனே இல்லைன்னா அவளை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது அவனைன்னு சொல்றதுக்கும் உசேன்னு சொல்லுவாங்க, அவளைன்னு சொல்றதுக்கும் உசேன்னு சொல்லுவாங்க, இல்ல அத அப்படின்னு சொல்றதுக்கு கூட உசே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு கூட உசேன்னு தான் சொல்லுவாங்க. மே அப்படின்னா நான், உசே அப்படின்னா அவனையா அவளையா, நீங்க யார பத்தி பேசுறீங்கிறது உங்க ரெண்டு பேர், அதாவது உங்ககிட்ட யார் பேசுறாங்களோ இல்ல நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும் யார பத்தி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது. மே உசே கபி நஹி மிலா, சந்திச்சது இல்ல, இதுவரைக்கும் பார்த்தது இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் கபி நஹி மிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மே உசே கபி நஹி மிலா, ஐ நெவர் மெட் ஹிம் ஆர் ஹர். அடுத்தது, எனக்கு அவனை பல வருடங்களாக தெரியும், எனக்கு அவனை பல வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க மே, அதாவது தன்னைத்தான் நம்மளதான் சொல்றோம், எனக்கு தெரியும் அவங்கள 10 வருஷமா எனக்கு அப்படின்னு நம்மளை ரெஃபர் பண்றோம். அதனால மே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இங்க முஜே வராது, மே தான் சொல்லி சொல்லுவோம். மே உசே, உசேன்னா அவனை இல்லைன்னா அவளை, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதா. கை சாலோன்சே, கை சாலோன்சே அப்படின்னா பல வருடங்களாக, பல வருடங்களாக. சால் அப்படின்னா வருஷத்தை தான் சால்னு சொல்லி சொல்லுவாங்க. கை சாலோன்சே அப்படின்னா பல வருடங்களாக. ஜாந்தா அப்படின்னா தெரியும், ஜாந்தாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். மெயின் ஆரம்பிச்சா ஹூன்னு தான் வந்து முடிக்கணும். அதனால ஜாந்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மே உசே கை சாலோன்சே ஜாந்தாஹூ, ஜாந்தான்னா தெரியும், எனக்கு அவனை பல வருடங்களாக தெரியும். ஏதாவது பிரச்சனையா, 2 வார்த்தை சென்டென்ஸ் தான் இது. ஏதாவது அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னு நமக்கு தெரியணும். சரி, இப்ப பிரச்சனையா, பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஹிந்தியில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும். பிரச்சனைங்கிறதுக்கு சம்ஸ்யா, ப்ராப்ளம் அப்படின்னா சம்ஸ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த ஏதாவது, அதாவது ஏதோ இருக்கு ஆனா என்ன இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள்ல எல்லாம் கோய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு நம்ம நிறைய வீடியோல வந்து நம்ம சொல்லி இருக்கிறோம். கோய் அப்படின்னா நமக்கு யாரோ வராங்க, கோய் ஆரகாகே, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கோய் ஆரகாகேன்னா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த யாரோ என்னன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது, யாரோ என்னமோ ஏதோ என்ன விஷயம்னே தெரியல அப்படின்னானா என்னமோ இருக்கு அப்படிங்கும் போது இந்த கோய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இங்க ஏதாவது அப்படின்னு இருக்கிறதுனால கோய், பிரச்சனையா சம்ஸ்யா, ஹேக்யா, ஹேக்யான்னா பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹேக்யா அப்படின்னு சொல்லி கேட்போம். இருக்கு அப்படின்னா ஹேன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லும் போது நஹி ஹேன்னு சொல்லுவோம். இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹேக்யான்னு சொல்லி கேட்போம். ஹோய் சம்ஸ்யா ஹேக்யா, ஏதாவது பிரச்சனையா. நான் 10 வருஷமா மும்பைல இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத ஹிந்தில சொல்லணும். இப்ப நீங்க ஸ்கிரீனை பார்க்காம ஜஸ்ட் நான் சொல்றத கவனிங்க. நான் அப்படிங்கிறதுக்கு மே, அதை சொல்லுவோம். இது நிறைய இதுல நம்ம பார்த்துட்டோம். 10 வருஷமா, 10 அப்படிங்கறதுக்கு என்ன ஹிந்தியில 10. ஸோ இப்போ வருஷத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். வருஷத்துக்கு வருஷம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். சால் அப்படின்னு வந்து நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சால் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க, வருஷ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னா, வருஷ் அப்படிங்கிறது ஃபார்மலா நம்ம யூஸ் பண்றது, அதே சால் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபார்மலா யூஸ் பண்றது. ஆனா ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். வருஷம் அப்படிங்கிறது இயருக்கு தான் வந்து
இந்த இதை வந்து சொல்லுவாங்க. சால்னு சொல்லுவாங்க, வர்ஷனும் சொல்லுவாங்க. வர்ஷங்கிறது ஃபார்மலா கொஞ்சம் நீட்டா இருக்கும். இதே சால் அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்மலா நம்ம பேசுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா மீனிங் ஒண்ணுதான். மே 10 वर्ष से 10 வருஷமா, இந்த வருஷ செய்னா 10 வருஷமா மும்பை மே ரஹதா ஹூ, மும்பைல, மும்பை மீனா மும்பைல. இந்த ரஹதா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ். இங்கிலீஷ்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா இருக்கு, இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அதனாலதான் ரஹதாஹோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். மே 10 वर्ष से மும்பை மே ரஹதாஹோ, நான் 10 வருடங்களாக மும்பையில் வசித்து வருகிறேன். நீங்க தப்பான ட்ரெயின்ல இருக்கீங்க. நீங்கங்கிறதுக்கு ஆப், ஆப்னு யூஸ் பண்ணலாம், தும்முன்னு யூஸ் பண்ணலாம். தும்முன்னு யூஸ் பண்ணா நீ அப்படின்ட்டு ஆயிடும். ஆப் அப்படிங்கிறது நீங்க. நம்ம எப்பவுமே சேஃபாவே மரியாதை கொடுத்தே பேசுறதுக்கே நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப் தப்பான ட்ரெயின்ல இருக்கீங்க. ஸோ தப்புக்கு ஹிந்தியில என்ன? கலத். கலத் ட்ரெயின் பர் ஹே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ட்ரெயின் பர் ஹே, யூஆர் ஆன் த ராங் ட்ரெயின். ஏன் இங்க ட்ரெயின் பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னா, இந்த பர் எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புக்கு வந்து டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆன் அப்படின்னு வரும்போது மேஜ் பர், கிதப் மேஜ் பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கிதப்னா புக்கு, டேபிள் மேல இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அந்த மேஜ் பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க ஆன் த ராங் ட்ரெயின், இங்க ஆன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால ட்ரெயின் பர் ஹே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப் கலத் ட்ரெயின் பர் ஹே, நீங்க தப்பான ட்ரெயின்ல இருக்கீங்க. இப்போ யார்கிட்டயாவது இல்ல நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ எதையாவது காமிச்சு இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த நிறம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அப்படிங்கிறதுக்கு ஏ, கலர், அந்த நிறம் அப்படிங்கிறதுக்கு ரங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரங்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கலர்ஃபுல்லான கோலத்தை வந்து ரங்கோலின்னு சொல்லுவோம். அதனாலதான் ரங்கோலின்னு சொல்றாங்க. ரங் அப்படின்னா கலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பசந்த் ஹேக்யா அப்படின்னா, பசந்த்னா பிடிக்கிறதுக்கு தான் பசந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹேக்யா அப்படின்னா இருக்குமா, பிடிக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இருக்கு, அதாவது கேள்வியா பிடிக்குமா, இருக்குமா அப்படின்லாம் கேட்கும்போது ஹேக்யா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏ ரங் பசந்த் ஹேக்யா, இந்த நிறம் உங்களுக்கு பிடிக்குமா. ஏ ட்ரெஸ் பசந்த் ஹேக்யா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குமா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள். மணி என்ன, மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல கேட்போமா? அதே மாதிரி ஹிந்தியில கித்னே பஜே ஹே அப்படின்னு கேட்கலாம், சமே கியா ஹே அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். கித்னே பஜே அப்படின்னா, கித்னேனா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் கித்னே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க பஜே வெறும் கித்னேலே ஒரு கடையில போய் ஏ கித்னா ஹே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எவ்வளோ அப்படின்னு அர்த்தம். இங்க கிட்னே போட்டுட்டு பஜேன்னு சொல்லி போடுறாங்க. பஜேன்னு சொல்றது என்னன்னா டைம் என்னன்னு நான் கேட்கறேன், டைம் எவ்வளோன்னு நான் கேட்கறேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தெரியறதுக்கு தான் பஜே. பஜே அப்படிங்கிறது ஓ கிளாக், இப்ப 10 o'clock அப்படின்னு சொல்றதுக்கு 10 பஜே அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பஜேன்னு சொன்னாலே டைம் என்னன்னு கேக்குறாங்க, கிட்னே பஜேன்னு கேட்கும்போது டைம் என்னன்னு கேக்குறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். கிட்னே பஜே ஹே, நேரம் என்ன. சமே கியா ஹே அப்படின்னு கேட்டாலும் சமயக்கும் நேரம் அந்த டைம்க்கு தான் சமயம்னு சொல்லுவாங்க. சமே கியா ஹே அப்படி கேட்டாலும் மணி என்னாச்சு, டைம் என்னாச்சு அப்படிங்கிற அதே மீனிங் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மெதுவா பேசுங்க அப்படிங்கிறதுக்கு தீரே தீரே போலியே. இப்போ போலோ அப்படின்னு சொன்னோம்னா என்ன, மரியாதை இல்லாம சும்மா சொல்லு பேசு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. பேசுங்க அப்படின்னா போலியே, மெதுவா பேசுங்க தீரே தீரே போலியே. இதே சத்தமா பேசுங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல தான் என்ன வார்த்தை என்ன வாக்கியமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை கூட முன்னாடி போயிட்டு இந்த இடத்துக்கும் நீங்க வரலாம், உங்களுடைய விருப்பம். எழுதிக்கோங்க, ரைட் இட் டவுன். அதுக்கு ஹிந்தியில லிக் தீஜியே. லிக் அப்படின்னா எழுதுறது. இப்ப தீஜியே அப்படின்னா எக்ஸாக்டா என்ன மீனிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறது,
அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் தீஜியே அப்படின்னு சொல்லி வரும். ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது தோடா பானி தீஜியே அப்படின்னு சொல்லி கேட்கணும். புக்கு கொடுங்க, புக் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புக் முஜே தீஜியே, புக்கு எனக்கு கொடுங்க, புக் முஜே தீஜியே அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிருப்பியா சாய் தீஜியே, கிருப்பியானா ப்ளீஸ், சாய் தீஜியே அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. இந்த இடத்துல லிக் தீஜியே அப்படிங்கும்போது எழுதிக்கோங்க, இந்த எழுதிக்கோங்கக்கு ஹிந்தியில லிக் தீஜியே அப்படின்றத சொல்லுவாங்க. டேபிள் மேல என்ன இருக்கு, டேபிள் அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லணும், மேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். டேபிள் மேல மேஜ் பர் என்ன, என்ன அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில கியா, ஹே அப்படின்னு என்ன இருக்கு, அவ்வளவுதான். மேஜ் பர், டேபிள் மேல மேஜ் பர் கியா ஹே, என்ன இருக்கு. இப்பதான் ஒரு கேள்விய பார்த்தோம். மேஜ் பர் கியா ஹே, டேபிள் மேல என்ன இருக்கு. மேஜ் பர் கிதாப் ஹே, டேபிள் மேல புக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ புக்கு டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கிதாப் மேஜ் பர் ஹே அப்படின்னு சொல்லலாம். புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா கிதாப் மேஜ் பர் ஹே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அதாவது மேஜ் பர் கியா ஹே, டேபிள்ல என்ன, டேபிள் மேல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம், கேட்டோம் இல்லையா. அதுக்கு மேஜ் பர் கிதாப் ஹே அப்படின்னா டேபிள் மேல புக் இருக்கு அப்படின்னு சொல்றது. கிதாப் மேஜ் பர் ஹே, புக்கு டேபிள் மேல இருக்கு. யாராவது கேக்குறாங்க புக் எங்க இருக்கு, புக் மேரா புக் கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிதாப் மேஜ் பர் ஹே, புக்கு டேபிள் மேல இருக்கு, புத்தகம் மேஜை மேல் உள்ளது. மேஜ் அப்படிங்கிறது மேஜை அப்படிங்கிற மாதிரியே வருது பாருங்களேன். புத்தகம் மேஜை மேல் உள்ளது, கிதாப் மேஜ் பர் ஹே. आपका மொபைல் கஹா ஹே அப்படின்னு சொல்லி யாராவது கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லைன்னா மேரா மொபைல் கஹா ஹே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆப்கா மொபைல் கஹா ஹேன்னு கேட்க மாட்டாங்க. மேரா மொபைல் கஹா ஹே, என் மொபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்கா மொபைல் மேஜ் பர் ஹே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மொபைல் மேஜ் பர் ஹே அப்படின்னா மொபைல் டேபிள் மேல இருக்கு. இந்த எக்ஸாம்பிளும் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். மேஜ் பர் கியா ஹே, டேபிள் மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மேஜ் பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மேல ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றதுனால மேஜ் பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிளே கொடுத்திருந்தேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கும் காரணம் அதுதான். என்னன்னா கையில என்ன இருக்கு, இல்லைன்னா வந்து பேக்ல என்ன இருக்கு, பாக்ஸ்ல என்ன இருக்கு, இப்படி எல்லாம் கேட்கும்போது ஹாத் மே கியா ஹே, அதாவது கையில, கை அப்படிங்கறதுக்கு ஹாத்ன்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குங்கிறதுக்கு கியா ஹே, அது ஓகே, எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. கையில அப்படின்னு சொல்றதுக்கு ஹாத் மே, பாக்ஸ்ல அப்படின்னு சொல்றதுக்கு பாக்ஸ் மே கியா ஹே, பாக்ஸ் மே, பாக்ஸ்ல என்ன இருக்கு, பாக்ஸ் மே கியா ஹே. பேக்ல என்ன இருக்கு, பேக் மே கியா ஹே. அதே மாதிரி கையில என்ன இருக்கு, கைக்கு ஹாத், ஹாத் மே கியா ஹே. இந்த எக்ஸாம்பிள பாருங்க, என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு கौन ஹே, யார் இருக்காங்க. வீட்ல யார் இருக்காங்க, வீடு அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தை ஹிந்தியில கர். வீட்ல யார் இருக்காங்க, இங்க வீட்டு மேல யார் இருக்காங்கன்னு கேட்கல. வீட்ல யார் இருக்காங்க, கர் மே कौन ஹே, வீட்ல யாரு இருக்காங்க. கர் மே யாரு அப்படிங்கறதுக்கு कौन அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஹிந்தியில. कौन ஹே, வீட்ல யார் இருக்காங்க, கர் மே कौन ஹே. வீட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த எக்ஸாம்பிளும். ரூம்ல யார் இருக்காங்க, வீட்ல அப்படிங்கறதுக்கு பதிலா ரூம்ல, ரூமுக்கு ஹிந்தியில என்ன வார்த்தைய சொல்லுவோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ரூம்ல யார் இருக்காங்கங்கறத ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ரூம் அப்படிங்கறதுக்கு கம்ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ரே மே कौन ஹே, ரூம்ல யார் இருக்காங்க, கம்ரே மே कौन ஹே. இஸ்கா மத்லப் கியா ஹே, கியா ஹேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். இங்க மத்லப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப நம்ம யார்கிட்டயாவது, நம்ம ஹிந்தி ஃப்ரெண்டு கிட்டயே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா இஸ்கா மத்லப் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்துல இஸ்கா அப்படிங்கறது தான் போட்டிருக்கேன். ஏ மத்லப் கியா ஹே அப்படின்னு சொல்லி நான் போடல. ஏ அப்படின்னா இது, இது அப்படிங்கிற மீனிங் வந்துடும். இங்க சம்பந்தமே இல்லாம இருக்கும். இஸ்கான்னா இதனுடைய, இல்லைன்னா இதுக்கு, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறதுக்கு இஸ்கா மத்லப் கியா ஹே. இஸ்கான்னா இதுக்கு, அதாவது இதுன்னு சொல்லல, இதுக்கு அர்த்தம், அர்த்தம்ங்கிறதுக்கு மத்லப் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான்
क्या है இதுக்கு அர்த்தம் என்ன इसका मतलब क्या है இப்பதான் இஸ்கா அப்படிங்கறத சொல்லி பார்த்தோம். அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த இதுக்குன்னு சொல்லும் போது இதுன்னு சொல்லும் போது ஏ சொல்லணும், இதுக்குன்னு சொல்லும்போது இஸ்கான்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன். இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இது அப்படின்னு நம்ம சொல்லல. அதனால இஸ்கா தாம் கியா ஹே. தாம் அப்படின்னா விலை, விலை அப்படிங்கறதுல தாம்னு சொல்லுவாங்க. கியா ஹேன்னா என்ன? இஸ்கா தாம் கியா ஹே, இதன் விலை என்ன? இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இதுன்னு இல்லாததுனாலதான் ஏ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஏன்னா ஏன்னா இது அப்படின்னு சொல்லி சொல்றது. இஸ்கா அப்படிங்கிறது இதுக்கு இதனுடைய அப்படின்னு சொல்லும்போது இஸ்காங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இது கேள்வி அப்படிங்கறதுனால முதல்ல கியா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இது கேள்வின்னு இண்டிகேஷன் வந்து கொடுத்துடுறோம். உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஆப்கோ, உங்களுக்குன்னு சொல்லும்போது ஆப்கோ அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். அங்கிரேசி அப்படின்னா ஆங்கிலம், ஆங்கிலம் இங்கிலீஷ், அதுக்கு அங்கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஆத்தி ஹே அப்படின்னா தெரியுமா, கியா ஆப்கோ அங்கிரேசி ஆத்தி ஹே அப்படின்னு இந்த ஃபுல் சென்டென்ஸோட மீனிங்கே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி தான் கேட்கணும். கியா ஆப்கோ அங்கிரேசி ஆத்தி ஹே, இல்லைன்னா கியா ஆப்கோ ஹிந்தி ஆத்தி ஹே. இடத்துல தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆத்திகே இந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதே வீடியோல நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல எனக்கு அவனை பல வருஷங்களா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தெரியுங்கிற இடத்துல ஜான்தான்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அங்க ஜான்தா, இந்த இடத்துல ஏன் ஆத்தின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. ஆத்தி அப்படிங்கறது எந்தெந்த தருணங்கள்ல யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்கில் தெரியும், எனக்கு ஒரு நாலேஜ், அதாவது எனக்கு ஒரு டேலண்ட் வந்து தெரியும், நாலேஜ் கிடையாது டேலண்ட் தெரியும், அந்த மாதிரி ஒரு டேலண்ட், ஒரு ஸ்கில், ஒரு லாங்குவேஜ் தெரியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஆத்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். முஜே ஹிந்தி ஆத்திகே, எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கும்போது முஜே ஹிந்தி ஆத்திகேன்னு சொல்லலாம். இதே எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது முஜே ஸ்விம்மிங் நஹி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லலாம். இதுவே கம்ஸ் அப்படிங்கிற இடங்கள்லயும் இந்த ஆத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ 5 மணிக்கு வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லும் போதும் ஷீ கம்ஸ் ஹோம் அட் 5 PM அப்படின்ட்டு வந்து இருக்கு இல்லையா, அப்ப அந்த இடத்துலயும் ஓ 5 பஜே கர் ஆத்தி ஹே, அந்த மாதிரி இடங்கள்லயும் ஆத்தி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணும். சரி, அப்ப ஜான்தா எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து டைரக்டா தெரியும், எனக்கு அவனை தெரியும், 5 வருஷமா தெரியும், இல்லைன்னா வந்து எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரியும் அப்படின்னு காமிக்கும் போது அந்த இடத்துல ஜான்தா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். எனக்கு ஒண்ணு தெரியும் அப்படிங்கும் போது மே துமே ஜான்தாகும் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் அந்த இடத்துல எனக்கு அவனை பல வருஷங்களா தெரியும் அப்படிங்கும் போது நான் அந்த இடத்துல ஜான்தா தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஓ சப்குச் ஜான்தா ஹே, அவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த இடத்துலயும் ஜான்தா ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ஜான்தா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு வார்த்தை இருக்கு பத்தா அப்படிங்கறது, அதாவது ஏதாவது ஒரு ஐடியா இல்லைன்னா வந்து ஒரு அட்ரஸ் அப்படிங்கறதுக்கு கூட பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு கூட முஜே நஹி பத்தா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது, ஒரு நாலேஜ் வந்து இல்ல ஐடியா இல்ல அப்படிங்கும்போது முஜே நஹி பத்தா, முஜே பத்தா, எனக்கு தெரியும், அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். இதுவே அட்ரஸ் அப்படிங்கும் போதும் பத்தா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு இந்த பார்ட்டி அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கூட கியா துமே பார்ட்டி கா அட்ரஸ் பத்தா ஹே அப்படின்னு கேட்பாங்க. பார்ட்டி அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதே பத்தா அப்படிங்கறத அட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது கூட பத்தாங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கு. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வார்த்தையை எப்போ எங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
இப்போ தெரியும் அப்படிங்கறதுக்கே 3 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அதுல நான் கடைசியா நான் சொல்லியிருந்தேன், பத்தா அப்படின்னா அட்ரஸ் ரெஃபர் பண்றதுக்கு கூட பத்தான்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது முஜே, இது நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாது. அதுல பாத்தீங்கன்னா அட்ரஸ் தான் இருக்கு, தெரியாது அப்படிங்கறதுக்கு வேற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. முஜே துமாரா கர்கா பத்தா, கர்கா முஜே துமாரா எனக்கு உன்னுடைய, துமாரா கர்கா வீட்டோட, கர்னா வீடு, கர்கா வீட்டோட அட்ரஸ் பத்தா நஹி மாலும். நஹி மாலும் அப்படின்னா தெரியாது. மாலும்ங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பத்தா அப்படிங்கறத அட்ரஸ் குறிப்பிடுறதுக்கு பத்தான்னு யூஸ் பண்ணதுனால நஹி மாலும் தெரியும், அந்த தெரியாது அப்படிங்கறதுக்கு மாலும், நஹி மாலும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.